ஒரு காட்டுல ஷேருன்ற ஒரு சிங்கம் இருந்தது. தன்னோட வேட்டைய மாட்ட வைக்கிறதுக்காக ஷேரு ஒரு நரிய வேலைக்காரியாட்டம் வச்சுக்கிட்டான். அந்த நரி எப்பவுமே விலங்குகளை கண்காணிச்சுட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விலங்கு தனியா இருந்துச்சுன்னா அத பத்தி சிங்கத்துக்கிட்ட சொல்லும். அப்புறம் அந்த சிங்கம் சரியான நேரத்தை பார்த்து விலங்க வேட்டையாடிடும். சிங்கம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா மிஞ்சினத அந்த நரிக்கு கொடுத்துட்டு இருக்கும். ஒரு நாள் யானை, குரங்கு, கரடி, மான் எல்லாம் ஒரு இடத்துல கூட்டம் கூடி இந்த பிரச்சனைய பத்தி பேசினாங்க. குரங்கு மரத்து மேல உட்காந்து நரிய கண்காணிச்சுட்டு இருந்தான். எப்போல இருந்து இந்த நரி அந்த சிங்கத்து கூட போச்சோ அப்போல இருந்து வாழ்றது கஷ்டமாயிடுச்சு. தனியா அந்த நரி வர்றான். தனியா யாராச்சும் இருந்தாங்கன்னா அதை எடுத்துட்டு போய் சிங்கத்துக்கிட்ட சொல்லிடுறான். இப்படியே நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஒன்னொன்னாவே அந்த சிங்கம் எல்லாரையும் சாப்பிட்றோம். அதுக்கு நாம என்ன பண்ணணும்னா அவங்க 2 பேரும் நாம எப்படியாச்சும் பிரிச்சாகணும். எனக்கு ஒரு ஐடியா கூட வர மாட்டேங்குது. ஒருவேளை மோட்டோமான்னு இங்க இருந்துச்சுன்னா அவ கண்டிப்பா ஒரு ஐடியாவை பண்ணிருப்பான். நீ சரியாதான் சொன்ன. ஒருவேளை இந்த காட்டுல இந்த மரம் இல்லைன்னா மோட்டு நம்ம கூடயே இருந்திருப்பா. கரடி எதிரில இருக்கிற மரத்தை கை காமிச்சு சொல்லிக்கிட்டு இருந்தான். இந்த மரம் இல்லனா மோட்டு உயிரோட இருந்திருப்பான்னு சொல்றியே, நீ என்ன சொல்ல வர புரியலையே. மோட்டு இந்த இடத்துல வந்துகிட்டே இருந்தானா அன்னைக்கு வெயிலே ரொம்ப அடிச்சது. அதனால அவ மரத்து கீழே உட்காந்து ஓய்வு எடுத்துக்கிட்டே இருந்தா. அப்போ இந்த மரத்துல இருந்து ஏதோ ஒரு பாலை மாதிரி கொட்டுச்சு. அது அவனோட கண்ணுல பட்டுருச்சு. இத கேட்டதும் எல்லா விலங்குகளும் அந்த மரத்தோட இலைகளை பாத்துச்சு. அப்போ யானை சொன்னது, அட ஆமா, அந்த மரத்துல இருந்து ஏதோ பால் கொட்டுதே. அது பாக்குறதுக்கு மட்டும்தான் பால் மாதிரி இருக்கும். ஆனா அது பயங்கரமானது. எப்போ அந்த பாலை பட்டுச்சோ மோட்டு கொஞ்ச நேரத்திலேயே குருடனா மாறிட்டான். அதுக்கப்புறம் அவனோட கண்ணு முழுமையா அவனுக்கு தெரியாம போயிடுச்சு. குருடனான பிறகு கொஞ்ச நாட்களுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்திக்கிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் அவன் எங்க போனான்னு கூட யாருக்குமே தெரியாது. இத கேட்டதுமே அது மேல எல்லாம் பரிதாபப்பட்டுச்சு. அப்புறம் யானை சந்தோஷமா இப்படி சொல்லிச்சு, நண்பர்களே, சிங்கத்தையும் நரியும் பிரிக்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைச்சிருச்சு. இப்படி சொல்லி யானை தன்னோட திட்டத்தை பத்தி எல்லாருக்கும் சொல்லிச்சு. இத கேட்டதுமே எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அந்த நரி சிங்கத்துக்கிட்ட விலங்குகள் எங்க இருக்காங்கன்றத பத்தி சொல்றது மட்டும் இல்லாம எந்த விலங்கு என்ன பேசிச்சுன்றத பத்தி கூட சிங்கத்துக்கிட்ட சொல்லும்னு அவங்களுக்கு தெரியும். சாயந்திரம் வேளையில அந்த விலங்குகள் அந்த மரத்துக்கு அடியில வேணும்னே கூட்டம் கூடிச்சு. நரிய அந்த இடத்துக்கு வர வைக்கிறதுக்காக யானை, கரடி, மானு எல்லாம் சேர்ந்து வேணும்னே சத்தமா பேசிட்டு இருந்தது. குரங்கு அமைதியா அந்த மரத்து மேல உட்காந்து காவல் காத்துக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நரிய அந்த பக்கம் வரத குரங்கு பாத்துச்சு. நண்பர்களே, அந்த நரி நம்ம கிட்ட தான் வந்துகிட்ட இருக்கு. உங்க ஐடியா மாதிரியே எல்லா வேலையும் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. குரங்கு சொன்னதை கேட்டு அவங்க இன்னும் சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த சிரிப்பை கேட்டதுமே நரி இன்னும் வேகமா அவங்க பக்கத்துல வந்தது. அப்புறம் புதருக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தது. நண்பர்களே, இனிமே அந்த நரி சிங்கத்துக்கிட்ட நாம மாட்டவே முடியாது தெரியுமா? ஏன்னா நம்ம கிட்ட மந்திர மரத்தோட சில கிளைகள் இருக்கு. நீங்க சொன்னது சரிதான். இப்ப இந்த மரத்தோட கிளைய உடைச்சி அதுல வர பாலை நாம கண்ணுக்குள்ள போட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் நம்ம கண்ணு எவ்வளவு ஷார்ப்பா மாறும்னா அந்த நரி சிங்கம் எவ்வளவு தூரத்துல வந்தாலும் கூட நமக்கு தெரியும். இத கேட்டதுமே நரி சந்தோஷமா இப்படி சொல்லிச்சு, இவங்களோட இந்த திட்டம் இவங்களை காப்பாத்தவே காப்பாத்தாது. இதை சொல்லி நரி அங்க இருந்து ஓடிச்சு. அப்புறம் அது சிங்கத்துக்கிட்ட போச்சு. நரி போனதுமே குரங்கு மரத்துல இருந்து இப்படி சொல்லிச்சு, நண்பர்களே, நம்ம பண்ண பிளான் இப்ப சக்சஸ் ஆக போகுது. அந்த நரி சிங்கத்துக்கிட்ட நம்ம பேசுனத சொல்றதுக்கு போய்கிட்டே இருக்கே. இத கேட்டு எல்லா விலங்குகளும் சந்தோஷப்பட்டுச்சு. அப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கிற புதர்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நரி சிங்கத்தோட அங்க வந்தது. யானை அவங்கள பார்த்து பேசாம இருந்தது. என்கிட்ட சொல்லு, நீங்க எல்லாருமே எந்த மரத்தோட பாலை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? அந்த பாலால கண்ணோட பார்வை ரொம்ப தூரத்துக்கு தெரியும் இல்ல?
மரத்தோட கிளை பாலா? நீங்க என்ன சொல்றீங்க? ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறேன்னு நினைக்காத. நீ இந்த மரத்தை பத்தி சொல்றதையெல்லாம் நான் என்னோட காதால கேட்டேன். இத கேட்டு யானை இப்படி சொல்லிச்சு. நீங்க கேட்டுட்டீங்களா? சரி சொல்றேன். தோ இந்த மரம் இருக்குல்ல, இந்த மரத்துல இருந்து ஒரு பால் வரும். அந்த பாலை கண்ணுக்குள்ள போட்டாங்கன்னா கண்ணோட பார்வை தூரத்துக்கு நமக்கு தெரியும். இப்ப வரைக்கும் அந்த பாலை யாரெல்லாம் போட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருமே நீங்க தூரத்துல வரும்போதே பார்த்து ஓடிட்டாங்க. ஆனா நான் மட்டும் போடவே இல்லை. இனிமே உங்களுடைய இந்த முயற்சி பலனை தராது. நானும் கூட இதோட பாலை என் கண்ணுக்குள்ள போட்டுக்கிறேன். ஆனா சிங்கமே, நீ உன்னோட கண்ணுல எப்படி போட முடியும்? மரத்தோட கிளை ரொம்ப உயரத்துல இருக்கு. அவ்வளவு உயரத்துக்கு எப்படி போக முடியும்? நான் காட்டோட ராஜா, புரியுதா? அப்புறம் சிங்கம் மரத்து மேல இருக்கிற குரங்க பார்த்து இப்படி சொல்லிச்சு. குரங்கு, நீ உக்காந்து இருக்கிற அந்த மரத்தோட ஒரு கிளைய உடைச்சு கீழே போடு. இத கேட்டதுமே குரங்கு தலையாட்டுச்சு. அது ஒரு கிளைய உடைச்சு கீழே தூக்கி போட்டுச்சு. யானையே, இப்ப இந்த பாலை எடுத்து எப்படி போடணுமோ என் கண்ணுல போடு. ஆ சரி, 2 கண்ணையும் திறங்க. நான் இந்த கிளைய நல்லா அரைச்சு அதுல இருக்கிற பாலை எடுக்கிறேன். இத கேட்டு சிங்கம் சொல்லிச்சு. சீக்கிரமா பண்ணு. சிங்கம் சொன்னதை கேட்டு யானை குரங்க பார்த்து சிரிச்சது. அப்புறம் கீழே இருக்கிற அந்த கிளைய தன்னோட தும்பிக்கையால தூக்கிச்சு. அதுல நிறைய இலைகள் இருந்துச்சு. யானை அந்த இலைகளை தன்னோட தும்பிக்கையால அந்த சிங்கத்து மேல வச்சு எப்படி புழிஞ்சதுன்னா ஒரு பெரிய சொட்டு அந்த சிங்கத்தோட கண்ணுக்குள்ள விழுந்தது. அப்புறம் கொஞ்சம் கூட தாமதம் பண்ணாம சிங்கத்தோட இன்னொரு கண்ணுக்குள்ள ஒரு பெரிய சொட்டை போட்டுருச்சு. மகாராஜா, உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு? ஆஹா, ரொம்ப நல்லா இருக்கு. குளு குளுன்னு இருக்கு. சிங்கம் கொஞ்ச நேரத்துக்கு கண்ணே திறக்கல. சிங்கம் அந்த குளிர்ச்சிய ரசிச்சுக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அதோட கண்கள் எரிய ஆரம்பிச்சது. அப்புறம் அது வலியால துடிச்சு கத்த ஆரம்பிச்சது. என்ன இது? கண்ணு எரியுது. அப்புறம் என்னால பார்க்க கூட முடியல. எரியுது. அப்புறம் ஒளிஞ்சு இருந்த எல்லா விலங்குகளும் வெளியில வந்துச்சு. சிங்கம் கண்ணு திறந்தது. ஆனா அது இப்போ குருடு ஆயிடுச்சு. சிங்கம் அங்க இங்கன்னு இடிச்சுக்கிட்டு விழுந்துகிட்டே இருந்தது. அப்புறம் எந்திரிச்சு நின்னு கத்த ஆரம்பிச்சது. இத பார்த்து விலங்குகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. என்ன இதெல்லாம்? ஏன் அவருக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது? இது எல்லாமே எங்களோட பிளான். உங்க 2 பேருக்கிட்ட இருந்து விடுதலை வாங்குறதுக்கு. இனிமே சிங்கம் பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் உனக்கு இப்போ வேலையே இல்ல. இப்படி சொல்லி யானை தன்னோட தும்பிக்கையால அந்த நரியோட கழுத்தை இறுக்கமா பிடிச்சிடுச்சு. அப்புறம் குரங்கு அந்த நரியோட கண்லயும் அந்த இலைகளோட பாலை புழிஞ்சது. இப்போ சிங்கமும் நரியும் குருடாயிடுச்சு. அப்புறம் எல்லா விலங்குகளும் அவங்கள அவங்களோட நிலைமையிலேயே விட்டுட்டாங்க. அப்போ யானை சொல்லிச்சு, நண்பர்களே, புத்தி பெருசா சிங்கம் பெருசா? இத கேட்டு எல்லா விலங்குகளும் சத்தமா சிரிச்சாங்க. அப்புறம் சந்தோஷமா கொண்டாடினாங்க.